அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த நவராத்திரி கொலு வைக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, படிகள் வைப்பாங்க. முதல் வருஷம் 1 படி, 2வது வருஷம் 2 படின்னு அப்படின்னு ஏத்திட்டு போவாங்க. லாஸ்ட்டா 9 இல்லன்னா 11ஓட கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த படியில அடுக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் இதுல வந்து ஓரறிவு ஜீவன்களா வைப்பாங்க. அந்த புல்லுங்கள், அ பூச்சி இதெல்லாம் வைப்பாங்க. 2ல வந்து 2 அறிவு, 3வதுல வந்து 3 அறிவு பறவைகள் வைப்பாங்க. 4வதுல வந்து விலங்குகள் வைப்பாங்க. 5வதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தெய்வங்கள், அதாவது தேவர்களா வைப்பாங்க. செட்டியார வைப்பாங்க. மரப்பாச்சி பொம்மை அந்த நவராத்திரி குழுல ரொம்ப விசேஷம் பெற்றது அவங்க வைப்பாங்க. அதுக்கும் மேல அஷ்டலட்சுமிகள் வைப்பாங்க. அதுக்கு லாஸ்ட்டா வைக்கக்கூடியது தசாவதாரங்கள் வைப்பாங்க. ஸோ இது வைக்கும்போது முளைப்பாரி கொஞ்சம் போட்டு வைப்பாங்க. தீபம் அணையா தீபம் போட்டு வைப்பாங்க. கோலங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலங்கள், ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு ராகங்கள். ஸோ அந்த ராகங்கள் மகிழ்ச்சியா பாட பாட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வீட்ல வந்து ஏன்னா அ இது எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, வேதங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 வேதங்கள். யஜுர், சாமம், அதர்வணம், இது ரிக் வேதங்கள். இந்த 4 வேதத்துல இசைக்கான வேதம்னு ஒண்ணு இருக்கு. அதனால தான் நவராத்திரியில எல்லாரையும் பாடல பாடச் சொல்றாங்க. ஒரு குழந்தை வந்துட்டாலும், உங்களுக்கு தெரிஞ்ச பாட்ட ஒரு பாடிட்டு போ" அப்படின்னா, அது தத்தக்க பித்தக்கன்னு பாடுனாலும் அந்த இடத்துல வந்து நெறைய விஷயங்கள் வந்து மாற்றி குடுக்கும். சவுண்ட் ஆஃப் எனர்ஜி. அதனால தான் நவராத்திரியில பாடல், ஆடல், இசை இந்த 3க்கும் ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. எல்லா கோவில்களிலும் பரதநாட்டியங்கள் அரங்கேறும். சிவ ஒலிகள் அது அரங்கேறும். சக்தி ஒலிகள் பெண் குழந்தைங்க எல்லாம் அம்பாள் வேடமிட்டு நிப்பாங்க. எப்படி வந்து மதுரையில வந்து திருவிழா நடக்கும்போது, மதுரை மீனாட்சி சொக்கர் கல்யாணம் நடைபெறும்போது, எல்லா பொண்ணுங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மீனாட்சி வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே மீனாட்சியே வந்து நிக்கிற மாரி இருப்பாங்க. அதே போல தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மாங்காடு, காமாட்சி, விசாலாட்சி எல்லா வேஷமும் போட்டுட்டு பெண்கள் வந்து டான்ஸ் ஆடுறது, அந்த கன்னி பொண்கள் வழிபாடு செய்றதுலாம் சூப்பரா இருக்கும். ஸோ, இந்த நவராத்திரியில வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நவராத்திரிக்கும் ஒவ்வொரு புது பொம்மை வாங்கி வைப்பாங்க. அந்த மண் பொம்மை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பஞ்சபூத தத்துவத்துல இந்த நீர், நிலம் இது 2ம் இணைஞ்சு வருது. மண்ணும், நீரும் இணைஞ்சு வர்றது தான் பொம்மைகள். ஸோ இந்த பொம்மைகள் வந்து மிகவும் சக்தி ஊட்டக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த நவராத்திரியில நவராத்திரி கொலு வச்சாலும் சரி, கொலு இல்லங்க அப்படின்றபோது அணையா தீபம் வச்சாலும் சரி, அத மனசார எந்த ஒரு விஷயத்தையுமே மனசார நம்பி ஒரு விஷயத்த செய்யும்போது, கண்டிப்பா அதுக்கு பாசிட்டிவ் சைன்ஸ் நெறைய இருக்குங்க. கண்டிப்பா இந்த நவராத்திரிக்கு இந்த தீபத்தை ஏத்துங்க. வழிபாடு செய்றவங்க பண்ணுங்க. மிக சிறப்பாக வாழ வாழ்க வளமுடன். நன்றி.